தேவையே இல்லாத கேள்வி கேட்காம வாங்கிட்டு வந்துட்டேன் பத்தியா. ஐ லைக் இட். உனக்கு நான் சொல்லித்தரேன். நீங்க போங்க. என்ன கேள்வி இது? ஹாஸ்பிட்டல்ல மாப்பிள்ளை அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். நீ என்னடானா எங்க கிளம்ப சொல்றீங்கன்னு என்ன கேக்குற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதான் கடவுள் புண்ணியத்துல மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சுல. அப்புறம் எதுக்கு நம்மள பிடிக்காதவங்க இடத்துக்கு போய் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்கணும்? என்ன மனோன்மணி, மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகலனாலும் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதை நாம போய் விசாரிக்கலன்னா மாப்பிள்ளை வீட்டுல என்ன நினைப்பாங்க? நம்ம பொண்ணு செல்விதான் என்ன நினைப்பா? யாரு என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். நம்ம அங்க போக கூடாதுன்னா போக கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாரு மனோன்மணி, என்னால அது முடியாது. இங்க பாருங்க, இவ்வளவு நாள் அந்த குடும்பத்து கூட எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு நீங்க சொன்ன வார்த்தையை நான் மீறாம நடந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்ப நான் சொல்றேன், போக கூடாது. அத நீங்க கேட்டுதான் ஆகணும். அப்படி என்ன மீறி போகணும்னு நினைச்சீங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். ஏய் மனோன்மணி, மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு தெரியலையே. இந்த சண்முகம் வேற என்ன ஏதுன்னு போன் பண்ணல. ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கலாமா? வேணாம். இந்த மனோன்மணிக்கு தெரிஞ்சு அவ வேற கௌரவம் அது இதுன்னு சத்தம் போடுவா. என்ன பண்றது? செல்வி பாரு, ஒரு போன் கூட பண்ணலையே. தனியா அங்க இருந்து கஷ்டப்படுறாளோ என்னமோ. ஒரு 8 போய் மாப்பிளைய பார்த்துட்டு வந்துடலாமா? நம்ம வெட்டி வீரப்புல போக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நாம போலான்னு சொன்னா அது நல்லா இருக்காது. கடவுளே, என் பொண்ணுக்கு நீதான் துணையா இருக்கணும். ஒரு தாயா கூட இருந்து அவளுக்கு என்னாலதான் ஆறுதல் சொல்ல முடியல. நீதான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். இந்தாங்க. இந்தாங்க, டீ குடிங்க. என்னங்க ஒரே யோசனையா இருக்கீங்க? ஆமா மனோன்மணி, மாப்பிள்ளை எப்படி இருக்காரோ தெரியல. இந்த சண்முக போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நேர்ல போய் பார்க்கலாமான்னு கேட்கலாமா? கேட்டு அவர் சரின்னு சொல்லிட்டா போய் பார்த்துடலாம். இவ போலான்னு மட்டும் சொன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பாத்துரலாம். ஆனா இவ எங்க கேட்க போறா? இவளும் போக மாட்டா, நம்மளையும் போக விட மாட்டா. என்னங்க, டீ கூட குடிக்காம அப்படி என்னங்க யோசனை? மாப்பிள்ளை போய் பார்க்கலான்னு நினைப்பா? சச்சா, அது நீ சொன்னதுதான் சரி. நம்ம கௌரவத்தை விட்டு ஏன் அவரை போய் பார்க்கணும்? நான் அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கல. அங்க வேற அந்த குடும்பமே இருப்பாங்க. அவங்களெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது. அம்மா, நீ என்ன நினைக்கிற? அவர் எது பார்க்கணும்னு நினைக்கிறியா நீ? நானா? உங்க கௌரவத்தை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லைங்க. அதான் நல்லா இருக்காதுன்னு சண்முகம் சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு? சரி சரி, ரொம்ப யோசிக்காம டீயை குடிங்க, ஆறிட போகுது. வேலு, இருங்க வேலு, ஒரு நிமிஷம். பாத்து இந்தாங்க. என்னாச்சு? ஏன் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கீங்க? நல்லா மென்னு சாப்பிடுங்க, அப்பதானே ஜீரணமாகும். எனக்கு கை சரியாகாம இருந்தா நான் இன்னும் சந்தோஷப்படுவேங்க. உங்களுக்கு கை சரியாகணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்ல. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க?
ஆமாங்க, கொஞ்ச நாளாக நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனையினால நம்ம 2 பேரும் தனியாக நேரம் செலவழிக்கிறதுக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. என்னதான் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் பிரச்சனைன்னு அதுதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ கையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால நீங்கள் என் பக்கத்துலேயே இருக்கீங்க. 2 பேரும் இப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க முடியுது. அதுவும் இவ்வளோ அக்கறையா என் பக்கத்துலேயே இருந்து என்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு அன்பாக ஊட்டி விடுறீங்க. இந்த அன்புக்கெல்லாம் எனக்கு இன்னொரு கை உடஞ்சு கூட இன்னும் 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தாங்க. உங்களுக்கு இப்படி அடிபட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதே என்னால தாங்க முடியல. இதுல இன்னொரு கை வர அடிபடணும்னு ஆசைப்படுறீங்க. தயவு செஞ்சு விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அப்பா அம்மாவுக்கு நான் இந்த மாதிரி அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறது தெரியுமா? அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல வேலு. தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு வராம இருந்திருக்க மாட்டாங்க. என்னதான் அம்மா நம்மள வெளியில திட்டினாலும் நம்ம மேல கோவமே இருந்தாலும் அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையானது. செல்வி, உங்க அப்பா வந்திருக்கு. அதை வச்சிருங்க. நான் சொன்னல வந்துட்டாரு. என்னம்மா, என்ன சொல்லிட்டு இருந்த? ஒண்ணு இல்லப்பா, இப்பதான் இவர் உன்னையும் அம்மாவையும் விசாரிச்சாரு. விஷயம் தெரிஞ்சிருந்தா வந்திருப்பாங்கன்னு சொன்னேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. மாப்பிள எப்படி இருக்கு? பரவாயில்ல மாமா, கைதான் கொஞ்சம் வலிக்குது. டாக்டர் என்னமா சொன்னாங்க? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, கையில மட்டும் அடிபட்டிருக்கு, சின்ன பிராக்சர் ஆயிருக்கு. ஒரு 3 வாரம் கையை அசைக்காம வச்சிருக்க சொல்லிருக்காங்க. மாப்பிள, உங்களை யார் அடிச்சாங்கன்னு தெரிஞ்சுதா? உங்களுக்கு யாரு மேலேயா சந்தேகம் இருக்கா? இது அந்த பிரம்மாவோட வேலையா இருக்குமோ? அடிச்சது யாருன்னு தெரியல மாமா. ஆனா பிரம்மா பண்ணியிருக்க மாட்டான். ஆனா எங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு. யார் மாப்பிள இது? அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். என் மாப்பிள மேல கை வைக்கிற அளவுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குன்னு பாக்குறேன். அப்பா, நீங்க இப்படி கோவப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. ஒருத்த மேல டவுட் இருக்குன்னு தான் சொன்னோம்பா. ஆனா அவன் தான் செஞ்சான்னு இன்னும் நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் போலீஸ் கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உங்க வழியில இதை ஹேண்டில் பண்ண கூடாது. என்னம்மா பேசுற?